என்னது லைட்டாக ட்ரை ஆகிட்டே வருதா? கேரளா ஸ்டைலில் இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் இருக்காங்க. இப்போது டைம் வந்து 6 o'clock. ஹசீன் வந்து டியூட்டி போயிருக்கா. ஸோ அவள் வரத்துக்குள்ளே கொஞ்சம் பீஃப் வாங்கி வச்சுருக்கேன். பீஃப் கிரேவி கேரளா ஸ்டைலில் நம்ம செஞ்சு அவளுக்கு கொடுப்போம். ஸோ வந்து அவள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு பார்க்கலாம். பீஃப் கிரேவி செய்வோம் மம்மி வரத்துக்குள்ளே. சர்ப்ரைஸா வரியா? வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க, எல்லாம் ரெடி பண்ணி சமைச்சிடுவோம். பிரியாணி இல்லை, பீஃப் கிரேவி செய்வோம். ஸோ இந்த பீஃபு காலையில் வாங்கிட்டு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் கெட்டியாகிட்டுருக்கு, தண்ணி போட்டு விட்டுருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் அது அந்த கோல்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வார்ம் ஆன உடனே நம்ம எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த குக்கரோட மூடி பாரு கதீப். இருக்குதா? ஸோ கேரளா ஸ்டைலில் சமைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சமைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணுவேன். ஓப்பனாக நான் ரிவ்யூ சொல்லுவேன். நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு நல்லா இல்லை. ஓகேவா? பார்ப்போம். இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வெட்டி வச்சுக்கலாம். 2 வெங்காயம் தேவை நமக்கு. கரெக்டாக கட் பண்ணுறேனாங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. சமைப்பேன் எப்பயாவது, சின்ன சின்னதாக மேகி, உப்புமா அந்த மாதிரி ஏதாவது சமைப்பேன். ஸோ பீஃப் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சமைக்கிறேன். தேவையான அளவு எடுத்துக்கிட்டோம், கொஞ்சமாக போதும். ஏன்னா டைம் வேறு ஆகிடுச்சு, என் ஒய்ஃப் வர டைம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம சமைச்சு வச்சுருவோம், சர்ப்ரைஸாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள். ஸோ கரம் மசாலா இல்லை, கரம் மசாலா போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக கலக்கிட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல் ஆகிடணும். ஒரு 5 minutes அப்படியே விட்டுருவோம். விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பீஃபை அப்படியே குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா என்ன ப்ராசஸ்ங்கிறதையும் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பீஃப் சூப்பராக இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையான ரிவ்யூ கொடுக்குறேன். ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணோம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். சீரகம் ஒரு 2 ஸ்பூன் போட்டாச்சு. ஆனியனை போட்டுடலாம். ஸோ ஆனியன் நல்லா கலர் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கலக்கிட்டே இருக்கோம். கொஞ்சமாக மல்லித்தூள், முக்கியமான விஷயம் பெப்பர் போட்டுப்போம். கருவேப்பிலை போட்டுடலாம். கைக்கு வந்ததெல்லாம் போகிறேன்னு நினைக்காதீங்க, ஓரளவுக்கு எனக்கு தெரியும். தண்ணி மட்டும் முதல்ல போடுவோம். ஓகே, தண்ணி ஓவர் ஆகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இது கொஞ்ச நேரத்தில் சுண்டிடும். ஸோ இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி சுண்டி வர வரைக்கும் நான் விட போகிறேன். லைட்டாக ட்ரை ஆகிட்டே வருதா? ஸோ இப்படி தான் வரணும். விட்டுட்டு போயிடாதீங்க, ஏன்னா விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அடி பிடிச்சிரும். ஒய்ஃப் என்ன சொல்ல போகிறான்னு எனக்கு தெரியல, ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. என்ன கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் இல்லை, அது இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு, இறக்கி வச்சுட்டேன். எப்படி கேஸ் கேரளா ஸ்டைலில் இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. பார்ப்போம் என் ஒய்ஃப் ஒருத்தன் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ கேஸ் என் ஒய்ஃப் வந்துட்டா, அவளை பிக்கப் பண்ண தான் போகிறேன். போயிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அப்படி அங்கே போய் நிறுத்தி வர உள்ள. ஏய் பார்த்துட்டா. ஹாய் ஹசீனே, என்னது இது? உனக்காக ஸ்பெஷலாக சமைச்சு வச்சுருக்கேன் கேரளா ஸ்டைல் பீஃப். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு நீ தான் ஃபஸ்ட்டு சொல்கிற ரியாக்ஷன். ஆக்சுவலி இது எதில் சமைச்சிங்க? எப்படியோ சமைச்ச சொல்கிறேன், சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு.
உண்மையாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என்னவா சீரகம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல? நான் வெளியிலேருந்து வரும்போது ஸ்மெல் வந்துச்சா, பக்கத்து வீட்டில் தான் ஏதோ சமைக்கிறாங்க போகிறது, செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. எப்பயுமே நம்ம வீட்டில் 1 hour சமைச்சிருக்கேன் நின்று இதே. 1 hour? ஆமாம், குக்கரில் வச்சு குக்கர்லேருந்து வெந்த உடனே அதுலேருந்து எடுத்து மாற்றி சமைச்சேன். உண்மையிலே நல்லா இருக்கா இல்லை நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் சீனா? உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பீஃப் சமைச்சிருக்கேன். மசாலா எல்லாம் எப்படி இருக்கு, காரம் எப்படி இருக்கு? என்ன போட்டு செஞ்சீங்க? கரம் மசாலா எங்க? கரம் மசாலா தான் எல்லாத்துக்குமே டேஸ்ட் கொடுக்குங்க. அந்த கரம் மசாலா வாங்க வாங்க நானும் எத்தனை தடவை சொல்கிறேன், இவ வாங்கவே மாட்டேங்கிறேன். போன தடவை வாங்கலாம்னு சொன்னாங்க. குட்டி பேக்கெட்டாக இருக்குது, பெரிய பேக்கெட் தான் வேணும் அப்படின்னாரு. பெரிய பேக்கெட் கிடைக்கலன்னா மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சின்னதாக வாங்கினாலே போதும். இப்போதைக்கு நல்லா இருக்கா கதி? பாஸ் நாங்களே இன்னும் சாப்பிடல. நீங்க தான் பாஸ் சொன்னது பெரிய பேக்கெட் தான் வேணும். நான் தான் சொன்னேனா? சரி சாரி. எப்படி இருக்கு? உண்மையிலே நல்லா இருக்கா? சரி, இன்னைக்கு சப்பாத்தி செஞ்சிரு, அதே வச்சு டெய்லி நீங்க சமைச்சிருங்க. இது பாத்தீங்களா, இதுதான் லேடிஸோட வேலை. ஒரு வாட்டி நம்ம தெரியாம சமைச்சிட்டா இப்படிதான் சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சர்ப்ரைஸா ஹஸ்பண்ட் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து டயர்டா டீ போடுவா, இது ஒரு பீஸ் சாப்பிட்டதுக்கு எனர்ஜியா இருக்கும் உனக்கு. இப்போ நீ டீ போடுற வேலையை மட்டும் பாரு. மணி 6:30 மணி ஆயிடுச்சு. பரோட்டா வந்துருச்சு. பீஃப் கிரேவி நம்ம செஞ்சது இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம். எப்படி இருக்கு கலரு? ஹசீனா ஓரளவுக்கு அந்த கேரளா மாதிரியே இருக்குதாப்பா பார்க்க? நல்லா இருக்குல்ல? ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் ரெடி பண்ணேன். பரோட்டாவை பிச்சு, கிரேவி கம்மியாக தான் இருக்குது, இதை பீஸை வச்சு தான் சாப்பிடணும். ஓகே, வேறு மாதிரிங்க. அந்த டேஸ்ட் வரலனாலும் ஓரளவுக்கு ஓகே. கொஞ்சம் நான் அந்த சீரகம் தான் ஜாஸ்தியாக போட்டேன். காரம்லாம் கரெக்டாக இருக்குது, உண்மையிலே கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஹாப்பிங்க. நானே செஞ்சு நானே சாப்பிட்றேன்னா வேறு மாதிரி. என் ஒய்ஃபும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னான். நெக்ஸ்ட் அவளும் சாப்பிட்டுட்டோம். அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பீஃப் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். ஓகே, பை.